வணக்கம். உணவே மருத்துவம். இன்றைக்கி நம்ம உணவே மருத்துவத்தோடைய கான்செப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களுக்கு உண்டான டாபிக். அதாவது திருமணத்துக்கு அப்புறம் கருத்தரிக்காமல் தள்ளி போடுறதால இந்த உணவே மருத்துவத்தில் அதுக்கு என்ன தீர்வுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க இந்த டாபிக் அதிகமாக பெண்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதுக்கு தேவையானது பார்த்திங்கனாக்கா, உலர்ந்த திராட்சை, அதிமதுரம். இந்த ரெண்டே விஷயந்தான். இதை எப்படி உணவாக உட்கொள்ள போகிறோம், இதை எப்படி செயல்படுத்த போகிறோன்றதை பார்ப்போம். இதுக்கு தேவையானது ரெண்டே விஷயந்தான். உலர்ந்த திராட்சையும் அதிமதுரம். அதிமதுரத்தை எடுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. உலர்ந்த திராட்சை ஏற்கனவே ரெடியாக இருக்கும். அது நீங்கள் கடையில் போனீங்கன்னா 1/2 கிலோ 1 கிலோ பாக்கெட்டாக கிடைக்கிது. அதை வாங்கிக்கோங்க போதும். அதிமதுரம் ஒரு 50 கிராம், உலர்ந்த திராட்சை ஒரு 50 கிராம். இந்த ரெண்டையும் நீங்கள் எடுத்து கொஞ்சம் தண்ணியை விட்டு கல்வத்தில் விட்டு அரைச்சிருங்க. கல்வம் இல்லைன்னா இப்போ வீட்டுக்கு பின்னாடி நிறைய பேர் அம்மிக்கல் வச்சுருப்பாங்க. அம்மிக்கல் வச்சு அரைச்சிருங்க. அம்மிக்கல் வச்சு அரைச்சி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம சாப்பிடணும், இதை எந்த டயத்தில் சாப்பிடணுன்றது தான் ரொம்ப விசேஷம். பெண்கள் மாதவிடாய் ஆன நாள்லேருந்து இப்போ நான் இன்றைக்கி மாதவிடாய் ஆகிருக்குன்னா, இன்றைக்கி திருமணத்துக்கு அப்புறம், இது மெயினாக திருமணம் ஆன பெண்களுக்கு தான் இது ரொம்ப விசேஷம். மாதவிடாய் ஆன நாள்லேருந்து இந்த அதிமதுரத்தையும் திராட்சையும் ரெண்டையும் எடுத்து நல்லா நீங்கள் அம்மியில் வச்சு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு பாலில், நம்ம நைட்டு பால் குடிச்சிட்டு தூங்குறோம் பார்த்தீங்களா, பால் குடிச்சிட்டு தூங்குகிற இடத்துல சாயங்காலம் ஒரு 5 மணி போல் இதை ஒரு 2 கிளாஸ், ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் விதத்தில் சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு இதை நீங்கள் குடிச்சிருங்க. திரும்ப நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் இதை குடிச்சிருங்க. மாதவிடாய் ஆன நாள்லேருந்து ஒரு 7 நாள், மாதவிடாய் நாளில் இருந்து, இப்போது பொதுவாக பெண்களுக்கு 3லேருந்து 4 நாள் 5 நாள் மாதவிடாய் இருக்கும். அந்த நாள் மாதவிடாய் தொடங்கின நாள்லேருந்து ஒரு 7 நாள் இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக கருத்தரிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் கருத்தரித்து தள்ளி போயிட்டுருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது ஒரு அருமையான தீர்வுங்க. இதுக்கு தேவையான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது தான். ரெண்டே விஷயந்தான். ஒன்று உலர்ந்த திராட்சை, இன்னொன்று அதிமதுரம். இந்த ரெண்டையும் எடுத்து கல்வத்திலேயோ இல்லாட்டினா அம்மியிலே வச்சு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு டெய்லி நைட்டு பாலில் சாயங்காலம் 2 முறை, அந்த மாதவிடாய் காலத்தில் 2 முறை, சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணி போல் ஒரு வாட்டி குடிச்சிருங்க. நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி குடிச்சிருங்க. தொடர்ந்து 7 நாள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கனாலே போதும். குடிச்சிட்டு வந்த பிறகு, மாதவிடாய் முடிந்த பிறகு நீங்கள் கணவனுடைய தாம்பத்திய உறவு கொண்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் கருத்தரிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இதை செயல்படுத்தி பாருங்கள். அருமையான மருந்து. நீங்கள் செயல்படுத்தின பிறகு உங்களுக்கே நல்லா ரிசல்ட்டு தெரியும். ஒரு சில பெண்களுக்கு ஓரிரு மாதத்துலேயே இது ஒரு அருமையாக கருத்தரிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பெண்களுக்கு உடல் ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்கள் ஒரு 3லேருந்து 5 மாதம் இதை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா, குடிச்சு அந்த அதிமதுரத்தையும் திராட்சையும் நீங்கள் பாலோட மிக்ஸ் பண்ணி குடிச்சு வந்தீங்கன்னாக்கா 100% கேரண்டியாக சொல்லலாங்க கருத்தரிக்கிறதுக்கு. இதை செயல்படுத்தி பாருங்கள். நன்றி.